சிவாயின் பக்கத்தில் அமர்ந்திருந்த கேப்டன் சர்தாஜ் கேட்டார். மேஜர், ஏன் ஒரு நைட்டு ஃபுல்லா ஜெயில இருந்தீங்க? ஏன் எங்களை கூப்பிடல? நாங்க ஒரு நைட் இருக்கலன்னா எப்படி என்னையே நான் மதிக்க கத்துக்குவேன் சர்தாஜ். ஆனா இப்போ எல்லாமே சரியாயிரும். இந்த இரவு எப்பவும் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும். அவனுக்கு நந்தினியிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இன்னும் அவளது கசப்பான வார்த்தைகளை பற்றி நினைப்பது அவனது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி JNK நடந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பா நாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ஆனா இப்ப எங்களால் அதை முடிக்க முடியல. அங்க இருக்கிற சட்டவிரோத அமைப்புகள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அவங்க எந்த நேரத்திலயும் எங்க மேல தாக்குதல் நடத்தலாம். எங்களுக்கு நீங்க வேணும் மேஜர். நீங்க இப்ப திரும்பி வரணும். எங்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மேஜர். நான் அந்த உலகத்தை 3 வருஷங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டேன் சர்தாஜ். Now I am a common man. மறுபுறம் நந்தினி யாஷுடன் காவல் நிலையத்திற்கு புறப்பட்ட போது ஒரு SUV கார் அவளது வீட்டின் முன் நின்றது. காரின் கதவு திறந்தது. சிவாய் காரிலிருந்து இறங்குவதை பார்த்த நந்தினியும் யாஷும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் சிவாயின் கண்கள் எரிந்து கொண்டிருந்தன. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.